ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி இனிப்பு வச்சு நம்ம கம்பு கொழுக்கட்டை எப்படி ரொம்பவே டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான எல்லா பொருளும் நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கம்பு, வெல்லம், தேங்காய் துருவல், ஏலக்காய், நெய், இதுதான் குறைந்த பொருளை வச்சு நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கொழுக்கட்டை தான் இது. எல்லார் வீட்லேயும் கம்பு இருக்கும். இது போல் எடுத்துக்கோங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு லைட்டான சூடு வச்சுட்டு நம்ம வறுத்துடலாம். இந்தளவுக்கு பாருங்கள், லேசாகவே வறுத்து விடுங்க. லைட்டாக வாசனை வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு ஆற வச்சிடலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அது கூடவே நம்ம 4 ஏலக்காய் அளவுக்கு போட போகிறோம். இதுவே போதுமானது. வாசனை சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குறைன்னு இருக்க மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். இது போல் சூப்பராக நீங்களும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இது மாதிரி வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டு வந்து கூடுதலாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதை ஒரு பவுலுக்கு நம்ம இது போல் மாற்றிக்கலாம். எல்லாமே நம்ம மாற்றிட்டு அது கூட நம்ம திருவி வச்சுருக்க தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு, ஒரு மூடி தேங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். அதுவே போதுமானதாக இருக்கும். வெல்லம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 மாவுக்கு நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதுவே இனிப்பு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஒரு பவுலில் கொஞ்சமாக உப்பு போட்டோன்னா நம்ம இனிப்பு செய்யும்போது சுவை கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அதுக்காக தான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணியை நம்ம மொத்தமாக சேர்த்துட்டோன்னா நம்மளால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு பிடிக்க வராது இல்லையா? அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தான் நம்ம பிசைய போகிறோம். பாருங்கள், இது மாதிரி பத்தலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்தளவுக்கு கரெக்டான அளவு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு தான் நம்ம பிசையணும். பாருங்கள், நான் கரெக்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். பார்த்திங்களா? சர்க்கரை, அந்த ஏலக்காய் தூள் எல்லாமே மிக்ஸ் ஆகி கரெக்டாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்கும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொழுக்கட்டையை இந்தளவுக்கு குட்டி குட்டியாக பிடிச்சி வச்சுக்க போகிறோம். உங்களுக்கு சைஸ் பெருசாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் சின்ன சைஸ் கொடுத்தா தான் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னு குட்டி குட்டியாக செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதெல்லாம் ஒரு இட்லி பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்க போகிறோம். பார்த்துக்கோங்க. இதெல்லாமே மூடி வச்சிடலாம் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு வெந்தால் போதும். கரெக்டாக வெந்திருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா? வாசனை சூப்பராக இருக்குது. வீடே வாசனையாக இருக்குது. அந்தளவுக்கு இருக்குது. யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு வாங்கி சாப்பிடுவாங்க. பாருங்கள், வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சூப்பராக வந்திருக்குது. வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. ரொம்ப லைக் பண்ணுவாங்க. எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள், நம்மளே வீட்டில் மாவு ரெடி பண்ணதுனால இந்தளவுக்கு சாஃப்டாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஓகேவா? என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.